ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோடய காலை வணக்கங்கள். எபிசோடு பார்த்த உடனே எனக்கு என்னன்னா, விஜய் காவேரி வந்து இது ஃபஸ்ட்டு கயிறிழுத்தல் போட்டியில் முடிஞ்சிட்டு உரியடி வைக்கிறாங்க. உரியடியில் ஒருத்தராக அடிக்கிறாங்க, நிவின். பிரசித்தாப்பா அடிக்கிறாங்க. யாருமே ஜெயிக்கலை. நம்ம விஜய் தான் உரியடியில் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு அப்புறம் மியூசிக்கல் சேர் விளாட்றாங்க. எல்லாருமே ஹாப்பியாக விளாட்றாங்க. விளாடும்போது திரும்ப நிவின் அவுட் ஆகுறாங்க. ஒவ்வொருத்தராக அவுட் ஆகும்போது நம்ம கிருஷ்ணா காவேரியை வேணுக்குனே தான், கண்டிப்பாக வேணுக்குனே தான் தள்ளி விட்ருப்பாரு. ஏன்னா அது நல்லாவே தெரிஞ்சிச்சு. நம்ம விஜய்க்கு தெரிஞ்சுட்டு வேணுக்குனே தள்ளி விட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க ரொம்ப. இல்லை ஒன்றும் ஆகலை, ஆஸ்பத்திரிக்கு வேணால் போகுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, நான் ப்ரெக்னென்சி டைமில் அம்மா வீட்டில் இருந்தப்போ ஒரு தண்ணிக்குள்ளே, வீடு பின்னாடி வாய்க்கால் இருக்கும், தண்ணிக்குள்ளே இறங்குன ஒரு பெரிய கல் ஜஸ்ட்டு மிஸ்ஸி தான் விழுந்துருக்கும். நான் தண்ணிக்குள்ளே விழலன்னா என் வயிற்றில் தான் விழுந்துருக்கும். அந்த ப்ரெக்னன்சி டைமில் அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். உடனே ஃபேமிலியாக எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு என்னென்னா, உங்களுக்கு என்னப்பா ஆசை தாத்தாட்ட கேட்பாங்கள்ல, இந்த கடைக்குட்டி சிங்கத்தில், எனக்கு ஃபேமிலியெல்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார்ல, அதேமாரி தான் இன்றைக்கி ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தாத்தா பேரன் செல்ஃபி, அப்புறம் விகா செல்ஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. என்ன இந்த கிருஷ்ணா தள்ளி விட்ட ஒரு சீன் மட்டும்தான் பிடிக்கல. அப்புறம் கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. குமரன் மாமாவை என்னால் தான் போயிட்டாங்க, நான் ஒழுங்காக இருந்திருந்தா போயிருக்க மாட்டாங்க, பேராசைப்பட்டதுனால தான் இன்றைக்கி குமரன் மாமா என்னோட இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. உண்மை தானே, எதுக்குமே ரொம்ப இருக்கிறத வச்சு வாழ்கிறதுக்கு ஆசைப்படணும். என்றைக்குமே நம்ம புருஷன் சரி இல்லாட்டியும், அவங்க திருந்தாட்டியும் அவங்களுக்காக நம்ம மாறி அவங்களுக்காக வாழணும். நமக்காக ஏதாவது ஒன்று செய்கிறாங்கல்ல, அது போதும் அப்படின்னு தான் நானும் வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால தான் நானும் சொல்கிறேன். அப்புறம் நிவின்கிட்ட நம்ம விஜய் நினைக்கிறாரு, நம்ம அவசரப்பட்டு ஆஃபீஸில் சேர்த்துட்டோமோ கிருஷ்ணாவை அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. என்றைக்குமே நம்ம யோசிக்காமல் எடுக்கிற முடிவு நம்ம வாழ்க்கையில் ஃபுல்லாக யோசிக்க வைக்கும். அதனால் என்றைக்குமே யோசித்து தான் முடிவு எடுக்கணும். காவேரி அன்றைக்கே சொன்னாங்க, அதை கேட்டிருந்துருக்கலாம். ராகவ் பார்க்குறான். நம்ம நிவின் பின்னாடியே டிடெக்டிவ் மாதிரி தொடரும் போட்டாங்க. இதுதான் நெக்ஸ்ட் எபிசோடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் காட்டுவாங்க. எப்படியும் கிருஷ்ணா எந்த வழியில் அவங்க ஃபேக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி உண்மையை காட்டுவாங்க. இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.